அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலா ஸ்டோ தீபகுமரேசன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஆலயம் கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாவாய், அதாவது தமிழ்ல திருநாவாய்ன்னு சொல்லுவோம். இங்கே திருநாவயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ நவமுகுந்தன் ஆலயத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், பஞ்சபாண்டவர்களால் கட்டப்பட்ட ஆலயம். மார்க்கண்டேய மகரிஷிக்கு யமன் அவரது பாசக்கயிறை விரித்து மரணத்திற்கு அழைக்கும் போது அவரை காப்பாற்றிய நவமுகுந்தன். ஸோ ஸ்டோரி என்னன்னா, மார்க்கண்டேயரை யமன் பிடிக்க வரப்ப, ஆக்சுவலி இறப்பு அப்படிங்கிறது சிவன் சம்பந்தப்பட்டது. விஷ்ணு காக்கும் தெய்வம் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு, மார்க்கண்டேயா என்னோட ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு சிறிய கதவு இருக்கு, அது வழியா நீ தப்பிச்சு போயிரு, யமன் என்னை தாண்டி உன்னை தொடமாட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கதவு வழியா மார்க்கண்டேயன் தப்பிச்சு இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிவாலயத்துல சிவனை சந்தித்து மார்க்கண்டேயன் இறப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். அப்ப தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஒரு ஓடமாய் இருந்து இறைவன் நம்மை காத்து வருகிறார். பிதிர்தோஷம் உள்ளவங்க இந்த திருநாவையாவுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிதிர்தோஷங்களும் நிவர்த்தி அடைகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம், நவயோகி ஸ்தலம். 108 திவ்ய தேசத்துல ஒன் ஆஃப் த கோயில் இது. கேரளா திவ்ய தேசம், அதாவது மலைநாடு திவ்ய தேசம் சொல்லுவாங்க. அதுல மகாலட்சுமிக்கு தனி சன்னதி இருக்கிற ஒரே திவ்ய தேசம் இதுதான்.